எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்றைக்கி கூடிச்சுங்க. திமுகவை சார்ந்தவங்களாம் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா, பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பேட்சை பாக்கெட்டில் குத்திட்டு வந்திருக்காங்க. அந்த பிளாக் கலர் பேட்சில் வாயத்தரங்க சிஎம் அப்படின்னு சொல்லி போட்டு பேட்ச் குத்திட்டு வந்திருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீ என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்டா? டீச்சரை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்குற மாதிரி வாயத்தரங்க சிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் 4 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு உங்களுடைய அப்பாவுடைய ஆட்சி காலத்தில். திமுக ஆட்சி ஆளும்போது, ஆட்சிக்கு வரும்போது 2021 4 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. இப்போ 2026 ஆட்சியில் விட்டு தமிழக மக்கள் உங்களை தலையை சுற்றி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இனிமேல் திமுகவே வேணாம், அதிமுகவை வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வாயத்தரங்க சிஎம் சொல்லி போட்டு நீங்கள் பிளாக் கலர் பேட்ச் குத்திருக்கீங்களே, அதவே மக்கள் சார்பாக நான் கேட்குறோம். மக்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க உலக வங்கிட்ட. அந்த கடன் நீங்கள் ஏன் வாங்குறீங்க? நீங்கள் வாயை திறந்து பேசுங்கயா, நீங்கள் வாயை திறந்து சொல்லுங்கயா, உங்கள் ஒப்பனை சொல்லுங்க. துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி பேசுங்க வாயை திறந்து. திமுகவில் கோடி கோடியாக கொள்ளையடிச்ச முன்னாள் அமைச்சர்களாக வாயை திறந்து பேசுங்க. ஏன் வாயை மூடிருக்கீங்க? நாங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கேள்வியாக படலையா? மக்கள் கேட்குற கேள்விக்கு உங்கள் காதில் விழலையா? எத்தனை யூடியூப் சேனல் பார்க்குறீங்க, எத்தனை சோசியல் மீடியாவில் பார்க்குறீங்க, இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க. தமிழக மக்கள் 9 லட்சம் கோடி நீ வாங்கி கடனை வாங்கி நீ என்ன பண்ணன, ஏது பண்ணன? திமுக என்ன பண்ணுச்சு? திமுக தான் கட்டணும், நாங்கள் எதுக்கு கட்டணும்? திமுக தான் அந்த கடனை வாங்கினாங்க, அவங்க வாயை திறந்து பதில் சொல்லட்டும் அப்படி சொல்லிட்டு தமிழக மக்கள் திமுகவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. வாயை திறங்க திமுக, வாயை திறங்க ஸ்டாலின் சார், வாயை திறந்து பேசுங்க, உண்மை சொல்லுங்க. 9 லட்சம் கோடி வாங்கி என்ன பண்ணுனீங்க? லஞ்ச பணத்தை, லஞ்சம்லாம் அவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? ஊழல் பண்ணியிருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க பதில் சொல்லுங்களேன். வாயத்தரங்க சிஎம்னு மட்டும் நீங்க சொல்றீங்கல்ல, அவரு இப்பதான் ஆட்சிக்கு ஒரு 35 நாள் 40 நாள் ஆக போகுது. அவரு வாயை திறக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இந்த 5 வருஷம் ஆட்சி, கடந்த 5 வருஷமா உங்க கட்சி தானே ஆட்சியில் இருந்துச்சு, உங்க அப்பா தானே சிஎம்மா இருந்தாரு. நீங்க இவ்வளவு கடனை, இத்தனை லட்சம் கோடி கடனை வாங்கி நீங்க என்ன பண்ணுறீங்க? வாயை திறங்க. நீங்க வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்னதான் தமிழக வெட்டி காலத்து மேல நீங்க கல் எறிஞ்சாலும் அந்த கல்லை மக்கள் பிடிச்சிட்டு உங்க மூஞ்சில் அடிக்கிறாங்க. திமுக மூஞ்சில கள்ள தூக்கி அடிக்கிறாங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க. 9 லட்சம் கோடி வாங்கி என்ன பண்ணனீங்கிறத அதை பேசுறதுக்கு, அதை சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வரல, வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களாம் முதலமைச்சர் விஜய் சிஎம் சார் நீங்க வாய் திறங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடையாது.